ஒன்றே ஒன்று எடப்பாடிக்கு நான் கேட்குறது ஒன்றே, நாங்கள்லாம் அதிமுக வந்தவங்க தான், சில பேர் என் பின்னாடி இருந்தாலும் பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது. ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், இந்தியா முழுக்க தன்னுடைய லாட்ரி சீட்டு ஆதிக்கத்தை நடத்திய மார்ட்டின் அவர்களை இந்தியாவிலே கைது செய்து சிறையிலே போட்டவர் ஜெயலலிதா அம்மையார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவங்க தான் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அந்த லாட்ரி சீட்டையே தமிழ்நாட்டிலே தடை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நபருடைய மனைவியை தன்னுடைய அதிமுக வேட்பாளராக போட்டிருக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலே அவருக்கு அதிமுக மீது பற்று இருக்கிறதா, அம்மா மீது பாசம் இருக்கிறதா? புரட்சித் தலைவர் பார்த்ததே கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். இவர் எப்போ வர்றாரு? 91 பிறகு தான் வர்றாரு. ஆனால் அவர் சொல்லுவார் கணக்கு, நான் முன்னாடியே வந்துட்டேன் பாரு, சேவல்லையே வந்துட்டேன் பாரு. கேட்க வர்றது எனக்கு தெரியா? சேவல் எப்போ? 88 89. நாங்கள் எப்போ தெரியுமா? இங்கே இல்லை, நாங்கள்லாம் இங்கே சில பேர் கையை காட்ட முடியாத சூழலில் இருக்காங்க. இங்கே பார்த்துக்க, பச்சை குத்துறவங்க நாங்கள்லாம் 72. நாங்கள்லாம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அவங்க தான் அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க ஜெயிலில். ஏன் போடுறாங்கன்னா, அவர் கேட்குறாரு தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு நான் அடிக்கிற உரிமையை குடுன்னு கேட்குறாரு. அம்மா நீட்டாக கேட்டாங்க, உட்கார வச்சு, இதில் உனக்கு எவ்வளோப்பா வரும் அப்படின்னு. இன்றைக்கி இல்லைன்னா நான் சொல்கிறது தப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வருமானத்தை உங்கள் வீட்டு வாசலில் நான் டெய்லி வச்சிட்றேன், எனக்கு லாட்ரி சீட்டு அடிப்பதற்கு அனுமதி தாருங்கன்னு கேட்டார். அப்படியா, நாளைக்கு மீண்டும் பேசலாம் வாங்கன்னாரு. உடனே டிஜிபி கூப்பிட்டு, நாளை காலையில் நான் கண்ணு திறக்கிறப்ப அந்த ஜெயிலில் இருக்கான்னு பேப்பரில் வரலன்னா கொன்னே விடுவேன்னாங்க. அப்படிப்பட்ட தலைவியில் வளர்ந்தவர்கள் அந்த மார்ட்டினுடைய மனைவியை எதிர்த்து வேட்பாளராக போட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதிமுக இருக்கிறதா, விற்கப்பட்டு விட்டதா என்பது உங்களுக்கே தெரியும்.